அவங்க பார்த்தாங்க, என்ன ஒன்றுமே இல்லையே, அப்பா அவங்களுடைய உருவத்தை வச்சுக்கோங்க வீட்டில், அதை பார்த்து உங்களுக்கு அவங்க இப்படிலாம் அமைச்சிருந்தாங்க அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்த சமுதாயம் வரும் பொழுது அவன் என்ன சொன்னான்டாக்க, உன்னுடைய வாப்பாவில் வந்து உருவத்தை வச்சுருந்தாங்க, அவங்கெல்லாம் அதை வணங்கினாங்க, நீ அதை வணங்கத்தை முன்னேற முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படித்தான் சிலையுடைய வணக்கம் வந்தது. அந்த நேரத்தில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். சிலைகளை வணங்காதீங்க, அது நம்மளால் கையால் செதுக்கப்பட்ட கல் என்பதாக சொன்னாங்க. மக்களுக்கு கேட்குற மாதிரி இல்லை. என்னுடைய மூதாதையெல்லாம் வந்து நீ வந்து இன்றைக்கி வந்து குறை சொல்கிறியா? அவங்களாம் அறிவில்லாதவங்களா? அவங்களாம் நல்லா வாழ்ந்தானே எனக்கெல்லாம் பணம் சேர்த்து வச்சாங்க, வாழ்க்கை கொடுத்தாங்க, இப்போ அவங்களுக்கு குறை சொல்கிறதா அப்படின்னு தான் பார்த்தாங்களே தவிர, இதில் உண்டான நடைமுறையில் என்ன இது கூடுமா கூடாதா அப்படின்னு அவங்க யோசிக்கலை. சரி, இப்படியே நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களாக வந்து இதை தடுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு கம்மியாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னாங்க. யாராவது ஈமான் கொண்டாங்களா? ரொம்ப போராட்டம். வருஷத்துக்கு ஒருத்தர் ஈமான் கூட கொள்ள, மொத்தம் 80 பேர் தான் ஈமான் கொண்டு சொல்லுவாங்க. கித்தாப்பு சொல்லுவாங்க 40 ஆண்கள் 40 பெண்களும் ஈமான் கொண்டாங்க. எத்தனை வருஷத்தில்? 950 வருஷத்தில் விழுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒன்று கூட இல்லை ஈமான் கொண்டவங்க. அப்போ இந்த அளவுக்கு அவங்க போராடிக்கிறாங்க, கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாருமே ஈமான் கொள்ளலை அப்படின்ட்டு இருந்தால் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன இருக்குது? ஒருத்தர் போய் தொழுகை வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூடனாக்கா நாதடா போய் சொல்ல சங்கடப்படுறோம். 2 3 சொல்லி பார்த்தீங்க கேட்க தெரியல, அவனுக்கே அவன் போய் எவன் சொல்லுவான்? உன் மனைவிக்கு தொழுவை சொல்லுப்பானாக்கா, நான் சொன்னேன் 3 நாள் சொல்லி 4 நாள் வேலை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்ல மாட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன், நான் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு நம்ம சலிச்சுக்கிறோம், சங்கடப்பட்டுக்கிறோம். ஆனால் நபிமார்கள் சொல்வது தான் அவர்கள் மீது கடமை. ஆனால் அல்லாஹ்வை அடைவது அவர்களுடைய உரிமை. சொன்னது முதல்ல நடந்தாக்க முன்னேற்றம் கிடைக்கலன்னா போச்சு. இப்படித்தான் அவங்க வாழ்ந்தாங்க, எல்லாமே வாழ்ந்தாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த மாதத்தில் நினச்சி பார்க்குறப்பே கௌசுல் வாழ்ந்ததை பற்றியும், ஆமாம், அதாவது ஷேக்தா வலியுல்லா, ஷாகுல் மீது வலியுல்லா போன்ற பெரியார்கள்லாம் இந்த மாதத்தில் பார்த்தானாங்க. நிறைய இடத்துல வந்து எனக்கு உருசு கொண்டாடுறாங்க, நினச்சி பார்க்குறான்ல அப்படின்னாக்கா எதனால் கொண்டாடுறாங்க? அவங்க செஞ்ச சேவையை நினச்சா, நல்ல தியாகம் பண்ணாங்க, நிறைய பேர் இஸ்லாமாக்குனாங்க என்பதுக்காக வேண்டியா? அது மட்டும் செஞ்சோம்னாக்கா அது பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது செய்யுது. இருந்தாலும் கூட அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க அல்லாஹ்வை அடைஞ்சாங்க என்பதை தான் பார்க்கணும். கௌசுல்லாலும் தன்னுடைய ஷேகை 40 வருடம் தூக்கி சுமந்தாங்களாம். அவனா தூக்கி சுமந்தாங்களாம். நம்ம ஷேகு வயசு புத்திருந்தவர் ஆனாக்கா, யாராவது இருந்தாக்க, யாராவது ஒரு நேரம் தூக்கு சமத்த தயாரா இல்லை. ஆண்டி பாபா இங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு என்னது வயசு அதிகமாக போயிடுச்சு என்பதுக்கான யாராவது இருந்தாங்க. இங்கே என்னதாங்க பைக்கில் கூப்பிட்டு விடுவாங்க, கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுதான் அது 2 வருஷம்தாங்க எல்லாம் செய்யல வந்து. ஆமாம், யாரெல்லாம் பைக்கில் தூக்கி போனாங்களோ அவங்களும் நல்ல பணக்காரம் ஆகிட்டாங்க இன்றைக்கி. அது தெரியுமா நமக்கு? காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கு செஞ்ச கிதுமத்தினால. நோக்கம் அவங்க என்ன, எப்படியாவது பாபா கொண்டு அவனை பிரயோஜனம் அடையணும்னு சொன்னாங்க. அதை அழைச்சிட்டாங்க. யாரெல்லாம் வந்து பாபாவுக்கு பின்னாடி பை கொண்டு போனாங்களோ ஆனால் இன்றைக்கி வந்து தன்னறிவோடு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சரி, இந்த இளைஞர்கள் என்ற வரிசையில் அவங்களுடைய சேவையை நினைத்து பார்க்கறது மட்டுமல்ல, அவங்க நமக்கு விட்டு சென்ற பாதை
என்னது, எப்படி தர்பீது செய்கிறது, எப்படி சமுதாயத்துக்கு சேவை செய்கிறது, சமுதாய மக்களை எப்படி மக்கள் திருப்புறது என்ற சிந்தனையில் தான் அவங்க இருந்தாலே தவிர, அதுக்காக நீங்கள் கல்யாணம் முடிக்காமலாம் இல்லை. கல்யாணம் முடித்தாங்க, குழந்தைகளும் பெற்றெடுத்தாங்க, வியாபாரமும் செஞ்சாங்க, வசதி வாய்ப்போடு வாழ்ந்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனாலும் அல்லாஹ்வை அடைந்தார்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கு ஞாபகம் இருக்கும் உள்ளதுக்கு, எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேனே. கௌசர் ஆதம் என்னாச்சாங்க, ஒருத்தருக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி ஒரு ஹாதிமை கூப்பிட்டு, இந்தாப்பா இந்த இடத்துல பெரியார் இருக்கிறாரு, அவர் வந்து விருந்து சொல்லு, நான் சாப்பாடு கொடுத்து வரையும் சாப்பிட்டுட்டான். சரி அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் கபல் செஞ்சார். கௌசரில் விருந்து கொடுக்காங்களே சொல்லிட்டு. கௌசரில் யாருங்க, அவங்க வந்து பெரிய பணக்காரர், வசதியானவர், ரொம்ப இதாக இருக்கும். அப்போ அங்கே பணக்காரருக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்கணும்ல. ஒரு ஏழையாக இருந்தால் சாதாரண பருப்பு சாம்பார் இதில் வச்சு கொடுக்கணும். அந்த பணக்காரர் காசு என்ன செய்யணும், கறியாக வச்சு கொடுக்கணும்ல. இன்னும் கொஞ்சம் பின்னாக்க இருந்தாக்கா இன்னும் வச்சு தரணும். இது அவங்களுடைய தகுதி தகுந்த மாதிரி செய்யணும்ல. ஆனால் அது செய்யலை. ஆனால் வீடு செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, பல வகையான உணவுகளை என்ன செஞ்சாங்க சமைச்சு அவருக்கு கொடுத்து விட்டாங்க. கொடுத்து விட்டால் ஒரு நதிக்கு அப்பால் அவங்க இருக்கிறாங்க. நதிக்கு அப்பால் அவங்க இருக்கிறாங்க. அந்த ஹாதிம் கொண்டு போனவர் அந்த நதியை கடந்து போகணும். அன்றைக்கு நதியை கடப்பதுக்குண்டான வாகன வசதிகள் அன்றைக்கு இல்லை, கிடைக்கல. என்ன செஞ்சிட்டாரு, நின்று பார்த்தாரு, போகிறதுக்கு வழி தெரியலை. உடனே கௌசுல்லாவில் வந்து, இப்படி குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குன்னு சொன்னீங்க, நான் சாப்பாடை கொண்டு போனேன், ஆனால் இடையில நதி இருக்குது, நதியை கடந்து செல்வதற்குண்டான வாகன வசதி இன்றைக்கி கிடையாது, என்ன செய்கிறது கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, பெண் ருசி அறியாதவன் வழிவிடச் சொன்னான், வழிவிடுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா தான் அவங்க எத்தனை மனைவி, 4 மனைவி, 47 பிள்ளைங்க. யாருக்கு, கௌசல்யாத்துக்கு. அத்தனை பெரிய குடும்பம், 4 மனைவியை பெற்றிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பெண் ருசி அறியாதவன் வழிவிடச் சொன்னான், வழிவிடு அப்படின்னு சொல்லுன்னாங்க. அந்த ஹாதிமுக்கு ஒரு வகையில் சிரிப்பு உள்ளுக்குள்ளே அடக்க முடியல. என்னால் இவர் 4 மனைவியை முடிச்சிருக்கிறாரு, இத்தனை வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, பெண் ருசி அறியாதவங்க சொல்கிறாரே, இது சரியா தப்பா? இருந்தாலும் சேகிட்ட எதிர்த்து சொல்வது எதிர்கடி கேட்கக்கூடாதுல்ல, அது முறையும் இல்லை. அப்படியே மௌனமாக கேட்டுட்டு போய் சொன்னார். மலையே வழி கிடச்சிருச்சு, தண்ணிக்கு மேலே நடந்து போகிறார். அந்த பகுதிக்கு போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுத்தோடனையும் பெரியாருடைய சாப்பாட்டை அவங்க சொல்லுவாங்க, ரசித்து ருசித்து சாப்பிடுவார்கள். எல்லாருமே ஹலாலான என்ன செய்வாங்க. தேவன் மாசால ஒருத்தர் இருந்தார், அங்கே வந்து ரக்கீப்ஸை வேலை பார்த்து இருந்தார். ஆனால் டெய்லி ஒரு புல் கட்ட அளவுக்கு வசூல் பண்ணுவார். வசூல் பண்ணி டெய்லி காலையில் அதை கொண்டு அறுவடை செஞ்சு மார்க்கெட்டில் வந்து விற்பார். எவ்வளோக்கு விற்பார், அன்றைய தினத்தில் வந்து 6 அண்ணாக்கு விற்பார். 6 அண்ணாத்துக்கு விற்றுட்டு 2 அண்ணா வீட்டு செலவு கொடுத்துருவார். 2 அண்ணாவை வீட்டு செலவு கொடுத்துருவார். 2 அண்ணாவை வந்து ஏழையை கொடுத்துருவார். 2 அண்ணாவை சேமிப்பு வச்சுருவார். ஏங்க சேமிச்சிங்கனாக்கா, வருஷத்துக்கு ஒரு தடவை உலமாக்களுக்கு விருந்து கொடுக்கணும் வேண்டி. இன்றைக்கி யாராவது வந்து செய்கிறாங்களா? சம்பாத்தியம் வந்து ஊக்கி வச்சு உலமாக்களுக்கு சொந்த மதங்களாக விருந்து கொடுக்கணும், அதுக்காக செய்யணும் யாராலும் செய்கிறாங்களா? இல்லை. ஃபாத்தியா கொடுப்பதுக்காக செய்கிறாங்க, அது வேறு. ஆனால் வந்து இப்படி ஒரு பழக்க வழக்கம் அன்றையுடைய பெரியார்ட்ட இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவர் செஞ்சுட்டே இருந்தார். ஒரு வருஷம் அவரால் செய்ய முடியலை, அப்படின்னா உடம்பு சரியில்லை. அப்போ அந்த நேரத்தில்
தேவபந்து மாசாவுடைய நாதிராக இருக்கக்கூடிய ஹசரத் மௌலானா யாக்கூப் சாப் அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன ஜி விருந்து கொடுக்கலையே, டைம் ஆகி தாண்டி இருக்குதுனாக்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு யாராவது கிடைச்சானாக்கா நான் செஞ்சிட்றேன்னா. இன்றைக்கி நான் வேலைக்கு ஆள் அமுத்தலாமா இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அந்த வேலையை செய்யட்டுமான்ட்டாங்க. செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்கள்ட்ட இந்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் சொன்னாங்க. சொன்னால் எல்லோரும் வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ எப்படி சமைக்கணும் இல்லை, இவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். நம்ம என்ன செய்வோம், நல்ல ஆடையை கழட்டி வச்சுட்டு அழுக்கு ஆடையை அல்லது உபயோகத்துக்குள்ள ஆடையை உடுத்திக்கிட்டு சமைப்போம். அவங்க என்ன செய்யறாங்க, குளிச்சுட்டு தண்டக்கூடிய உயரமான ஆடையை உடுத்தி கொண்டு சமைக்கிறாங்க. நாங்கள் என்ன வளைக்க மாட்டோம் சரிங்க, இல்லை இல்லை, இது ஹலாலான சம்பாத்தியத்துடைய உருவாக்கப்பட்ட சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்கிறோம். இது வரக்கூடியவங்களாம் பெரும்பெரும் உலமாக்கள்லாம் சூஃபியாக்கள்லாம் இங்கே சாப்பிட வருவாங்க. அவங்க சாப்பிடக்கூடிய உணவை கண்ணியமான முறையில் நான் இருந்து சமைச்சாத்தேன் அது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சாப்பாட்டுடைய சாப்பிட்டாக்க 40 நாள் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு சாப்பிடும்போது எனக்கு கொடுக்குறான். ஏறப்போலாம் தூக்கம் இல்லாமல் வளரக்கூடிய வாட்டில் உள்வேகத்தை எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்களாம் விருந்து கொடுத்தாங்க வச்சுங்களேன். இப்படி எல்லோரும் விருந்து கூட பழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் கௌசலாவில் கொடுத்து விட்ட உணவை நல்லா ருசி சாப்பிட்றாரு. ருசி சாப்பிட்ட உடனேயும் திருப்பி அவங்க அந்த நதிக்கு பக்கத்தில் வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ அவங்க போகிறதுக்கு வழி இல்லை, அதே அந்த பார்த்து சொல்கிறாங்க, பெண் ருசி ஆடியா வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. வழி விடலை, தனசங்கலாம் போச்சு. இப்போ இந்த பெரியாட்ட வர்றாங்க. நான் அங்கேருந்து வரும்போது அந்த நதி குறுக்கிடுச்சு. அந்த பெரிய அவங்க கௌசல சொன்னாங்க, இப்படி சொல்லுப்பான்னு சொன்னாங்க, சொல்லி வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து அங்கே போகணுமே, ஆனால் அதே மாதிரி சொல்லி போகல. இப்போ நீங்கள் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களாம், திண்ட ருசி அறியாதவன் வழிவிட சொன்னான்னு சொல்லுவாங்க. நல்லா ரசி எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன சொல்கிறாரு, திண்ட ருசி அறியாதவன் வழிவிட சொன்னான், வழிவிடு சொன்னாங்க, விட்டுருக்கணும். இவருக்கு இன்னும் ஆச்சரியம் போச்சு. அவங்க ஒன்று சொன்னாங்க, இவங்க ஒன்று சொன்னாங்க. அதுவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. என்ன செய்கிறது அப்படின்னு ஒன்றும் புரியாமல், சரி பெரியவங்க சொன்னால் பெரியவங்க வந்து எதுக்கு பேசக்கூடாது, மறுபடியும் கேட்கக்கூடாது வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, வழி விட்டு வந்துட்டாங்க. வந்து கௌசலாட்ட கொடுத்து போட்டு எல்லாத்தையும் வச்சு போட்டு செல்லாந்தனை போட்டு அப்படியே கொஞ்சம் நின்றாங்க. இந்த உடனே புரிஞ்சுட்டாங்க. பெரியார்களுடைய அமைப்பு அப்படி தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன அவருக்கு சந்தேகம் வருதோ அவருடைய முகத்திலேயோ அல்லது அவருடைய நடைமுறையிலேயோ அவருடைய சந்தேகத்தை தீர்க்கிறது பெரியாருடைய கடமை. அந்த அடிப்படையில் இவருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கும் போல தெரியுது, சரி சரி பண்ணிடுவோம் அப்போ என்ன செய்யணாக்கா, ஒருத்தரை கூப்பிட்டாங்க, 2 பேர்த்த கூப்பிட்டாங்க. 2 பேர்த்த கையிலையும் நல்ல வாள் கொடுத்து, இன்னொருத்தன் தலையில் இது பானையை தூக்கி வச்சு, இந்த பானை வச்சுக்கொண்டு அழைச்சிக்கிட்டு தெருக்கூத்து நடக்கிற இடத்துக்கு கூட்டு போங்க. தெருக்கூத்து நடக்கிற இடத்துக்கு கூட்டு போங்க. அங்கே போன உடனேயும் இரவு பூரா தெருக்கூத்து அந்த காலத்தில் நடக்கும், அதை பாருங்கள். காலையில் கூப்பிட்டுவாங்க. இப்படி போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் அந்த பாலிலேருந்து கீழே கொட்டினா இவருக்கு தலை வெட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் வாழை வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. அவர் இன்னும் நிதானமாக போகிறாரு. ஒரு சுற்றி விடுவாங்க பார்க்குறாரு. போய் தெருக்கூர் நினச்சி காலை வர்றாங்க, திரும்பி போடுறாங்க. கேட்குறாங்க, கௌசலம் கேட்குறாங்க, எப்போ தெருக்கூர் பார்த்தீங்களா? பார்த்தோம். தண்ணியை சொட்டு கீழே வந்துச்சா? விழுகவே இல்லை. அவர்கிட்ட கேட்டாங்க, நீ விடுப்பா? நான் தண்ணி விழுகாமல் பார்த்துக்கிட்டேன்.
உஷாராக இருந்தேன். ஆனால் திருப்பி பார்த்தேன் அவனா. அப்போத்தான் சொன்னாங்களா, நாங்களும் இப்படித்தான் கல்யாணம் முடிப்போம், குழந்தைகளை பெற்றெடுப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் மார்க்கத்துக்கு ஒரு பங்கம் வரவிடாமல் பாதுகாப்பது எங்கள் மீது கடமை. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. சமுதாயத்தில் 1000 பிரச்சனை வந்தாலும் கூட, ஆனால் மார்க்கத்தில் எந்த ஒரு குழப்பம் வரக்கூடாமல் இருக்காவே அதை பாதுகாப்பொழுது எங்களுக்கு கடமை. திருமணம் முடித்தோம், மனைவியோடு உறவு கொண்டோம், நல்ல உணவை ருசியாக சாப்பிட்டோம், ஆனாலும் அதன் பக்கம் எங்களுடைய கவனம் போவதில்லை. என்ன சாப்பிடுவாங்க? ஆண்டி பாபா கேட்டால் சொல்லுவாங்க, சும்மா ஒரு இட்லி சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட முடியாத அர்த்தமா? சாப்பிட முடியும், இருந்தாலும் கூட அவங்களுடைய சிந்தனை அல்லாஹ் பக்கம் திரும்பிடுச்சு. அந்த மாதிரி திரும்பின உதவி பெரியவர்கள்லாம், கௌசுல்லா ஆலமாக இருக்கட்டும், நாகூர் வலியாக இருக்கட்டும், ஷேக்தா வலியில் முத்துப்பட்டியாக இருக்கட்டும், எல்லா பெரியார்களுடைய அமைப்பு என்னன்னாக்க அல்லாவை மக்கள் அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக தெரிந்து. இப்போ ஒரு ஷேகுடைய முன்னில் போய் உட்காரோம் அப்படின்னாக்க, இவர் மூலம் நமக்கு துன்யா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறதில்ல. இவர் மூலம் நம்ம அல்லாவை அடைய முடியாதா? துன்யா விட்டுருங்க, எல்லாம் கிடைச்சிடும். அது அல்லாஹ் முடிவு செஞ்சான். அல்லாஹ் என்றைக்கே முடிவு செஞ்சுட்டான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அன்றைக்கே முடிவு செஞ்சுட்டான். அதில் மாற்றம் கிடையாது. மாமின் தாபத்தின் ஃபில்லாது இல்லா அலல்லா ரிசுக்காவை யாரு முஸ்தகரா முஸ்தா குலும் ஃபிக்தா போபின்ட்டான். எல்லாம் அல்லாவுடைய லஹுல் எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே எப்போ அவங்களுக்கு எந்த உணவு கொடுக்கப்படும், அதாவது எப்போ அவங்க மொத்தமா எந்த அடக்கப்படுவாங்க, எல்லாம் எனக்கு லஹுல் எழுதப்பட்டுக்கிட்டான். அப்போ அதுக்கு சில தேவையில்லை. ஏன் ஒரு அதிசயம் வந்திருக்குது, மௌத்து ஒரு மனிதனை விரட்டிக்கிட்டு வருவதை போன்று ரிசுக்கும் அவனை விரட்டி கொண்டே வருகிறது. மௌத்து எப்படி வேணாலும் விரட்டி கொண்டு வந்து இங்கே மௌத்தான முடிவு செய்யப்படுதோ, அதே போல் இன்றைக்கி பெட்ராஸில் போய் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்தால் அல்லாஹ் எப்படியாவது கொண்டு சேர்த்துருவான். எப்படி சேர்த்துருவான்? நம்ம போருக்கு என்ன இருக்காது, இருக்குன்னு என்ன இருக்காது, அதை நல்லா கொண்டு சேர்த்துருவான். அதனால் எப்படி ஒரு மனிதனை என்னது மௌத்து விரட்டி கொண்டு வருகிறதோ, துரத்தி கொண்டு வருகிறதோ, அதே ரிசுக்கும் அவனை துரத்தி கொண்டு வருகிறது என்பது ஹதீஸ் அப்படியாவது இருக்குது. அதனால் என்னது அந்த மக்கள் கவனம் செலுத்தவே தேவையில்லை. ஆனால் முயற்சி பண்ணணும், ரிசுக்காக முயற்சி பண்ண வேண்டியதான், இல்லை சொல்லலை. ஆனால் அதுவே முழு சிந்தனையாக இருக்கக்கூடாது. முழு சிந்தனையும் அல்லாஹ் பக்கம் திரும்பணும். அல்லாஹ் பக்கம் திரும்பினாதான் கிடைக்கும். என்ன வீட்டு போனால் சாப்பாடு இல்லைங்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அப்படிங்கிறாங்க. இந்த சிந்தனை நமக்கு வருதே தவிர ஆனால் சாப்பாடு கொடுத்தாலும் கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு அல்லாஹ் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நினப்பு வருதுன்னாக்கா வர்றதில்லை. காரணம் என்னன்னாக்கா பலகீனம். காரணம் என்னது? அல் வகுன் வந்துருச்சு. அது என்னது? துன்யாவுடைய ஆசையும் மௌத்தினால வெறுப்பும் ஒரு மனிதன்ட்டு வந்து விட்டாக்க இந்த நிலை ஏற்படுத்த தெரியும். சம்பாதிக்கணுமே, உள்ளோட்டி காப்பாற்றணுமே, சரி இவன் சம்பாதிச்சிட்டான், பிள்ளைய காப்பாற்றிட்டான், பேர பிள்ளை வந்துருச்சுங்க, மரமே இருக்கிறாரு, அவசரமாக்கிறாரு, அப்பயும் ஒரு கவலை தான். என் பேர பிள்ளை பார்க்கணும், என் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சது நான் ஆசையாக பார்க்கணும். என்னத்த ஆசை, என்ன செய்ய போகிறோம்? ஏன் அது பொருள் நல்லா எடுத்துட்டானா இல்லையா? என்ன சொல்கிறான்? ஒமாமின் தாஃபில்லா இல்லை அலல்லா ரிசுக்குவா, ரிசுக்குடைய பொறுப்பை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அல்லா இன்னொரு என்ன சொல்கிறான்? உமையை தோக்கல் அலல்லாஹி இல்லை உமையை தோக்கல்லா எஜாலும் மகாது ரிசுக்கும் மகாது இல்லை. இன்னொரு சொல்கிறான், அது வாமுரு அகலக்க பிஸ்தலா, தொழிலை கொண்டு குடும்பத்தை ஏவுங்க. நம்ம குடும்பம்னா என்னங்க? மணிமக்கம் மட்டுமா? மகாலா வாசிகள் தான், எல்லாமே நம்ம குடும்பம்தான். அவங்க என்ன தொழுகை கொண்டு ஏவுங்க சொல்லிட்டு சொல்கிறான். வாமுரு அகலக்க பிஸ்தலாத்தி வஸ்தபிர் அலைஹா, ஏவுவதன் மீது பொறுமையாக ஸ்தலமாக இருங்க. ஒரு தடவை சொல்ல பத்தாது, எத்தனை தடவை சொன்னாலும் சரி, எத்தனை தடவை திட்டினாலும் சரி, அதை பற்றி பொருட்படுத்தவே கூடாது, கோவப்படவே கூடாது. நான் சொல்கிறேன், எனக்கு கண்ணோட திட்டி போட்டான், ஆனால் நான் போவேனா அப்படின்னாக்கா அது கஷ்டம். அப்போ என்னது? நம்மளுடைய ஈமானுடைய பலகீனம் வந்துச்சுன்னு அர்த்தம்.
ஸ்டேஜ் அவங்க தற்பொருள் வந்துச்சு. அவன் பிடிப்பா என்னை பற்றி விஷயத்தா. நீ மற்ற விஷயத்துக்கு பார்த்துக்க, கொடுக்கல் வாங்கலன்னா அது வேறு விஷயம். அல்லாஹ் ரசூலை பற்றி பேசும் பொழுது வாப்பான்னு சொன்னாக்கா இல்லை போங்க வர தெரியும், சரி கோப்படக்கூடாது, அறிவில்லை, அது கூப்பிட வந்துட்ட நீ யோக்கியமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பதிலக்கூடாது, ஒன்றுமே அது பேசாமல் சொல்லணும். திருப்பி நாளைக்கு சொல்லணும். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாக்க ஒரு நாள் இல்லாமல் இன்னொரு நாள் தொழில் வந்துடுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க 900 வருஷம் இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 35 வருஷம் இருந்தாங்க. நம்ம அதில் சொல்கிறது இல்லையே, 30 வருஷம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. யார் பார்த்து சொல்லுவாங்க தொழுகுன்னுட்டு. நம்ம சொல்கிறோமா? இல்லை. ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன சொன்னாக்கா, நாம் பிறருக்கு இப்படி தொழுகுன்னு சொல்கிறதுனால தொழுகு நேரத்தில் வெளியே இருந்தாக்கா அவன் கேட்பேன், ஏப்பா நீ தொழுகு நீ இங்கே உட்காந்துருக்கா தொழுப்போ அப்படின்னு சொல்லிடுவான். அது பயந்துட்டா தொழுவு போவோம். நம்ம ஆனத்துல அப்படி இருக்கும், போன செய்யும், அது சரியாக போயிடும். சரியாக போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பின்னால் தொழுகை நம்மளை பிடித்து கொள்ளும். எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தொழுகுப்பான்னு நம்மளுடைய நப்சரி எல்லாமே அது துள்ளிக்கிட்டு இருக்கும். அந்த நிலை வர்றதுக்காக வேண்டி தான் பிறருக்கு தொழுகு சொல்லி ஏவுங்கன்னு சொல்கிறாங்க. தொழுகு சொல்லி ஏவுனா அந்த நிலைமை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்க கஷ்டம். அந்த நிலை வேணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யணும்? அமல் செய்யணும். இந்த பெரியார்கள்லாம் இப்படி தான் அமல் செஞ்சாங்க. சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் பெரியார்கள் அடையிருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இந்த ஊருக்கு அவங்க நம்ம எல்லாத்தையும் இஸ்லாமாக்குனாங்க, எல்லாம் பேரில் மாற்றி எல்லாத்தையும் இஸ்லாமாக்கி பெரும் மாற்றத்தை உண்டாக்குனாங்க. அதனால் அந்த ஊர் மக்கள் செய்றாங்க, அவருக்கு தர்கா கட்டி அவங்கள சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. பாத்தியா ஓதுறாங்க. பாத்தியா காரணம் என்னன்னாக்கா, இவர் நம்ம ஊருக்கு சேவை செய்தவர், நம்மளாம் தயார் பண்ணவர். நம்மளாம் எப்படி இருந்தோம்? ஏதோ பேரில் இருந்தோம், அதை இஸ்லாம் ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி வேகமாக இஸ்லாம் பரவிட்டே வருது. இன்றைக்கி வேகமாக இஸ்லாம் பரவிட்டே வருது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நல்லவர்களுடைய நடைமுறையை பார்த்தவர்கள் தான் திரும்பணும். நம்மளை போன்ற அறகுறை ஆளை பார்த்து வந்ததாக சத்து இருக்குதா? யாராவது சொல்லுங்கள், என்னை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார் அப்படின்னாக்கா அவர் நல்லவர்னு அர்த்தம். யாரை பார்த்து இஸ்லாத்துக்கு வரலையோ அவர் கெட்டவர்னு அர்த்தம். ஆனால் இஸ்லாம் உயர்ந்த மார்க்கம், தூய்மையான மார்க்கம், நல்லது சொல்லிக்குவோம். நிறைய பேர் இந்த குர்ஆனை ஓதி இஸ்லாமாக இருக்காங்க, பெரியாருடைய சம்பவத்தை பார்த்து இஸ்லாமாக இருக்காங்க. ஆனால் நம்முடைய நடைமுறையை பார்த்து இஸ்லாம் ஆகிறாங்களா அப்படின்னாக்க நம்மள்கிட்ட என்ன இருக்குது பார்க்கணும். முதல்ல நம்ம ஒழுங்கு நடக்கிறோமா, யாரை ஏமாத்துறோமா, அல்லது கண்ணை மூடி கடை வாங்கிடுறது, நாளைக்கு கொடுக்க முடியுமான்னு யோசிக்கிறதுலாம் கிடையாது, வாங்கிறது, அவனுடைய கெஞ்சி கூத்த வாங்கிறது. என்ன பணம் கொடுப்ப, எப்படியாவது கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்க முடியாது போயிருக்கும். என்னது ஏன் காரணம் என்ன? உழைப்பு இல்லை. அது கூட்டு முனைப்பு கட்டணுமா இல்லையா? அந்த முனைப்பு இல்லை. முயற்சி பண்ணுமா இல்லை? இல்லை. அல்ல யாரெல்லாம் நான் என்ன கடன் வாங்கிட்டேன், காசு கொடுக்கணும், கொடு, யாரும் கொடுத்துருவான். கேட்குறது இல்லை, அல்லாட்ட கேட்குறது இல்லை. என்னது கண்ணாமச்சு போச்சு அப்படி சொல்லி செய்கிறது. அது அங்கே வருவாங்க, அங்கேருந்து வருவாங்க, அவன் கண்ணாகி போச்சு துவாச்சிங்க, இங்கே தான் சொல்லுவாங்க. இருந்து என்னைக்காவது அவர் அல்லாட்ட அழுது புலம்பி கேட்டிருக்காரா? தஹஜ்ஜுத் தொழுது கேட்டாரா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும், முன்னேற்றம் கிடைக்கணுண்டாக்க தஹஜ்ஜுத்தில் அழுது கண்ணீரை விட்டு அழுது கேட்டால் அல்லாஹ் அதை கவலை செய்வான். நிறைய மாற்றம் கிடைக்கும். இன்றைக்கி யார் செய்கிறாத? நல்ல வேணும்னே 12 மணி வரைக்கும் 1 மணிக்கு ஆட்டம் போட்டு படுத்தா காலைல சுபகதிக்கு கேள்விக்குறியாக போச்சு நிறைய பேர்த்துக்கு. அப்புறம் முன்னேற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்மளுடைய அமல்களில் முழு கவனம் செலுத்ததோட நினச்சாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நம்முடைய பிள்ளைகள்லாம் தப்பு செஞ்சுட்டு நான் தப்பு செஞ்சேன் என்ன மன்னிக்க கேட்டாக்க, நான் பின்னாடி உங்களுக்கு வந்து அல்லாஹ் மன்னிப்பு கேட்குறாங்க. அவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, கித்தாப் எழுதுகிறாங்க, பின்னாடின்னு சொன்னால் சஹ்ரு நேரம், தஹஜ்ஜுத் நேரம்னு அர்த்தம். அது பேர்
தஹஜ்ஜுத் நேரத்தில் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தஹஜ்ஜுத்தில் தொழுது அல்லாஹ் அதை கேட்டாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சான். அந்த மாதிரி நம்மளும் செஞ்சோம் கிடைக்கும். நம்ம என்ன செய்கிறோம், நல்லா தூங்குகிறோம், நல்லா கொண்டு தூங்குகிறோம், சீக்கிரம் நைட்டில் படுக்கிறது இல்லை. அப்போ தான் அவனால எல்லா சேட்டையும் அப்போ தான் பண்ணுறான். ஆட்டம் போடுறது, விளையாடுறது, ஆமாம், நண்பர்களோட பேசுகிறது, இது பூரா அப்போ தான் நடக்குது. ஆமாம், ஒரே ஜாலியாக இருக்கிறான், டீ குடிச்சுக்கிட்டு அதை குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் செய்யறதில்ல, இரவு சீக்கிரம் படுக்கிறது இல்லை. சீக்கிரம் படுத்து ஹதீஸ் என்ன வந்துருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு இஷா தொழுதோடனே யாரும் பேச மாட்டாங்க. மகரிபுக்கு இஷா மத்திலேயே சாப்பிட்ருவாங்க, அதே சுன்னத்து. சாப்பிட்டு இஷா தொழுவாங்க, இஷா சீக்கிரம் படுத்துருவாங்க. எதுக்காக வேண்டி, சீக்கிரமாக எழுந்திருப்பதுக்காக வேண்டி, இரவு நேரத்தில் நின்று இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. யார் இரவு நேரத்தில் நின்று வணங்குறாங்களோ அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். ஆமாம், யார் கல்வியில் முன்னேற ஆசைப்படுறாங்களோ இரவில் விழித்திருந்து கித்தாபடி பார்க்கட்டும். யார் உலகத்தில் துனியா வேணும்னு ஆசைப்படுறாங்களோ அவர்களும் எழுந்து விழித்திருந்து அல்லாஹ் இடத்துக்கு கேட்கட்டும். கடைசியில் அவன் முன்னேறி அல்லாஹ் அடையிறான அதை பேச வரேன். எந்த காரியத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் இரவில் விழித்திருந்து அல்லாஹ் இடத்துல கேட்குறானோ அதை நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்துருவான். அது குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், அல்லது வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது ஆன்மீகமாக இருக்கட்டும், அல்லது கல்வியாக இருக்கட்டும், அல்லது ஒரு அழகான சாலிகான ஒரு மனைவி அல்லது கிடைப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் செஞ்சக்கூடிய அந்த தஹஜ்ஜுத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அமல்கள் தான் அவர்களுக்கு நடந்தாங்க. இந்த அவுலியாக்கள் எல்லாம் அப்படி செஞ்சாங்க. என்னவாங்க, இரவு தூங்க மாட்டாங்க. ஆமாம், ருஸ்தும் சொல்லக்கூடிய யார், கிறிஸ்துவத்தினுடைய பெரிய இராணுவ வீரர் சண்டைக்கு வந்திருக்கிறான் முஸ்லீம் எதிர்ப்புக்காக வேண்டி. மோல்லியா தன்னுடைய உஸ்மான் ஆட்சி காலத்தில் வந்தான். இத்தனை பேர்த்த 30,000 பேர்த்த திரட்டி கொண்டு வந்தான். இவங்களை எதிர்த்தினவங்களை வீழ்த்தியவங்களை கருமாட்டி இவங்க எதிர்த்து போகிறாங்க, 3000 பேர் போகிறாங்க. இல்லை, சஹாபாக்கள் 30,000 பேர், அவன் 3 லட்சம் பேர். ஆமாம், எழுத்து அங்கே நிற்கிறான், இவங்க இங்கிட்டு நிற்கிறாங்க, சண்டை போடுறாங்க. யாருக்கும் வெற்றி தோல்வி கிடைக்கவில்லை. கொஞ்ச நாள் பணாச்சு வெற்றி கிடைக்கவே இல்லை. அப்போ அந்த ருஸ்துபு கேட்குறான், எதனால் நமக்கு வெற்றி அடிக்கிறதில்ல, அவங்களுக்கும் வெற்றி அடிக்கல, யாருக்குமே வெற்றி அடிக்கலையே, நம்மளுக்கு தான் அதிகமாக கொலை செய்யப்படுறாங்க, அவங்களால அதிகமாக கொலை செய்யப்படுறது இல்லையா, என்ன காரணம் அப்படின்ட்டு இரவு நேரத்தில் தன்னுடைய கமாண்டர் பூராத்தி கூப்பிட்டு குறைச்சி கேள்வி வைக்கிறான். அப்போ தளபதிக்கு பயந்துக்கிட்டு சொல்ல தயாரில்லை. இல்லை சொல்லுங்கள், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒன்றும் செய்ய மாட்டீங்கல்ல, அப்போ நான் சொல்லவா? சொல்லுங்கள். அவர்கள் பகல் நேரத்தில் செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இரவு நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இறைவனை தொழுகின்றார்கள். பகலில் குதிரை மீது சவாரி செய்கின்றார்கள். இரவில் இழந்து சல்லாவில் கொது செய்கிறாங்க, சவாரி செய்கிறாங்க. இரவில் அல்லாட்ட அழுது கேட்டாங்க. சரதாசன் நினைச்சாங்க, பதில்களத்தில் வெற்றிக்காக வேண்டி இரவு வரைச்சாங்க, ஹய்யுன் கையூம் ஹய்யுன் கையூம், நித்திய ஜீவனே, நிலைத்திருப்பவனே, எங்களை கைவிட்டாத. இந்த கூட்டம் அழிந்து விட்டால் இனிமேலுக்கு ஒன்று கியாமத்தில் வரைக்கும் மக்கள் தயாராக மாட்டாங்க அப்படின்னு இரவு பூரா அழுது கேட்டாங்க. சஹஜ்ஜு முடிஞ்சவொடனே அபூக்கல் வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ், இரவு பூரா நீ தொழுது போதும், அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவா, வெளியே வாங்க அப்படின்னு சொல்லதுக்கு பின்னாடி ரசூல் வெளியே வந்தாங்க. அவ்வளவு கவலை சமுதாயத்தின் மேலே, அவ்வளோ அக்கறை சமுதாயத்தின் மேலே. அதாங்க இரவு தொழுதாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், என்றைக்கு நம்ம தொழுகிறோம்? என்றைக்காவது ஒரு நாளாவது நம்ம என்னது தஹஜ்ஜுத் தொழுகைக்காக நம்ம முற்பட்டு பயிற்சி பண்ணுறோமா? அது கேள்விக்குறியாச்சு நீ போயிடுச்சிட்டீங்க. ஆனால் செய்யணும், அதுக்காக நீங்கள் யாரும் தொழுகிறதே சொல்ல வரல, சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்காவது நம்ம அழுதுருக்கோமா தஹஜ்ஜுத்தில், எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சரியில்லை, யாரெல்லாம் சரிவினை கொள்ளான்னு அழுதுருக்கோமா? ஐயோ செஞ்சுட்ருக்கோம் சித்து, அன்றைக்கி கூட செஞ்ச சித்து அப்படின்னு சொன்னால், எப்படி செஞ்ச, என்ன முயற்சி பண்ண? மதீனாவுக்கு யூதுகள் கூடி வந்தாங்க. எதுக்கு கூடி வந்தாங்க தெரியுமா? கடைசி நபி இந்த ஊர்லேருந்தே கூட்டியிருப்பார்,
அதனால் அந்த நபி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற நெய்யத்தோடதே அந்த யூதர்களை பெறப்பட்டு இங்கே வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த நோக்கம் நல்ல நோக்கம்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதுக்குண்டான முயற்சி சரியில்லை. என்ன செஞ்சாங்க? வந்து தன் வயிற்று பொழுவுக்காண்டி வட்டி வாங்க ஆரம்பித்தாங்க. வட்டி அல்லாஹ் பிடிக்காது, வட்டி அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. வட்டி வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சொல்லியிருந்தது, இந்த ஊருக்கு ஒரு நபி வரப்போகிறார், அந்த நபி என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவார்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க. காரணம் என்ன ஆசைப்பட்டாங்கனாக்கா, 1,00,000க்கு மேல் போன நபிமார்களில் 70,000 பேருக்கு மேலே அந்த யூதர்களில் தான் நபிமகள் பிறந்தார்கள். அதனால தான் அவங்களுக்கு ஆசை, இத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தை வந்திருக்காங்களே, இவரும் குடும்பத்தை வந்து நல்லா இருக்குமே, கடைசி நபி எல்லாத்துக்கும் தலைவராக போகிறாங்கல்ல, தௌராத்தில் கூறப்பட்டிருக்குது, ஆசைப்பட்டு வந்தாங்க. ஆசைப்பட்டது சரிதான், நோக்கமெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்குள்ள உழைப்பு சரியில்லை. நம்ம சொல்கிறோமா இல்லையா, மெட்ராஸுக்கு போகிறோம் ஆசைப்படுறோம், போகிறான் பஸ் ஸ்டாண்ட் போகிறான் சரிண்ணா, கோயம்புத்தூர் பஸ் போய் பெரிய உட்காந்துக்கிட்டு என்னண்ணா எங்கே போகிற, மெட்ராஸுக்கு போகணும், இதில் இருக்கிற இல்லை எல்லாம் கொண்டு சேர்த்துருவான். எப்படி சேர்ப்பான்? அந்த முயற்சி சரியாக்கணும்ல, இப்படித்தான் ஏறணும், இப்படித்தான் போகணும் அப்படின்னா சொல்லணுமா இல்லையா? அது இல்லாமல் இருக்கிறது நியத்து சரி, அடையணுங்க ஆசை, ஆனால் அதுக்கு ஒரு முயற்சி சரியில்லை. இன்றைக்கி நம்ம நேரம்லாம் அப்படித்தான் இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? எல்லாம் அடையணும் ஆசை இருக்குது, இல்லை வேணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான முயற்சி நம்ம இடத்துக்கு இல்லை. அதாவது 24 மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் போக ஓய்வு நேரத்தில் அதிகமான நேரத்தை துனியாவுக்கானது உபயோகிக்கிறோம். நம்ம நான் சஹாபாக்கள் அதிகமான நேரத்தை அல்லாஹ் ரசூலை அறிவதற்காக வேண்டி அவர் செலச்சிடுவாங்க. கொஞ்ச நேரம் ஏவாது போவாங்க. உஸ்மானியா கல்லிய தலைவங்க கடத்துக்கு கொஞ்ச நேரம் போய் வந்துடுவாங்க. அப்துல் ரஹ்மான் ஆஃபர்லியா தலைவங்க கடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் வந்துடுவாங்க. அதே நேரத்தில் ரசூலோட தான் இருப்பாங்க அதிக மணி நேரம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியுமானா முடியும், ஆனால் அதுக்குன்னு முயற்சி ஆரம்பித்து வரணும். அதனால் தான் ஹைர் அல்லாஹ் நம்மளே கபிச்சுவா இன்ஷா அல்லாஹ். நல்லவர்களோட சேர்ந்து நல்ல பழக்கம் வர்றதுக்கு அது தௌஃபீக் செய்வானாங்க இன்ஷா அல்லாஹ். எப்பொழுதும் மஜ்லிஸ் ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ்.